அந்தகாரத்தில் தள்ளுண்டு அலைவார்கள். இடுக்கண் அடைந்தவர்களாயும் பட்டினியாயும் தேசத்தை கடந்து போவார்கள். அவர்கள் பட்டினியாய் இருக்கும்போது மூர்க்க வெறி கொண்டு தங்கள் ராஜாவையும் தங்கள் தேவனையும் தூஷிப்பார்கள். அவர்கள் அண்ணாந்து பார்ப்பார்கள், பூமியையும் நோக்கி பார்ப்பார்கள். ஆனாலும் இதோ இக்கட்டும் அந்தகாரமும் இருக்கும். இடுக்கத்தால் இருளடைந்து அந்தகாரத்திலே தள்ளுண்டு அலைவார்கள். சவுல் ராஜா அஞ்சனம் பார்க்கிற ஸ்திரீனிடத்தில் போய் தன்னுடைய காரியத்தை விசாரித்தார். ஆனால் அவருக்கு ஆறுதலான வார்த்தையோ ஆசீர்வாதமான வார்த்தையோ கிடைக்கவில்லை. சாபமான வார்த்தைகளே உண்டாயிற்று. கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடந்தால் வெளிச்சத்தில் நடக்கலாம், கீழ்ப்படியவில்லை என்றால் இருளில் நடக்க வேண்டியது வரும். சவுல் கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் அஞ்சனம் பார்க்கிற ஸ்திரீனிடத்தில் போய் விசாரித்தார். அவரால் தன்னுடைய மரண செய்தியை மாத்திரமே கேட்க முடிந்தது. பயம் அவரை பிடித்தது. நீ கர்த்தருடைய சொற்கேளாமலும் அமலேக்கின் மேல் அவருக்கு இருந்த கோபத்தின் உக்கிரத்தை தீர்க்காமலும் போனபடியினால் கர்த்தர் இன்றைய தினம் உனக்கு இந்த பிரகாரமாக செய்தார். கர்த்தர் உன்னுடைய ஜனமாகிய இஸ்ரவேலரையும் பெலிஸ்தர் கையில் ஒப்புக் கொடுப்பார். நாளைக்கு நீயும் உன் குமாரரும் என்னோடு இருப்பீர்கள். இஸ்ரவேலின் பாளையத்தையும் கர்த்தர் பெலிஸ்தரின் கையில் ஒப்புக் கொடுப்பார் என்றான். அந்த க்ஷணமே சவுல் நெடிதாங்கிடையாய் தரையிலே விழுந்து சாமுவேலின் வார்த்தைகளினாலே மிகவும் பயப்பட்டான். அவன் இரா பகல் முழுதும் ஒன்றும் சாப்பிடாதிருந்தபடியினால் அவன் பலவீனமாயிருந்தான். 1 சாமுவேல் 28:18 முதல் 20 வரை. அஞ்சனம் பார்க்கிறவர்களிடத்திலும் குறிகாரர்களிடத்திலும் போய் விசாரிக்கிறவர்கள் மீது தேவனுடைய ஆக்கின தீர்ப்பு வரும். இவர்கள் தேவனுடைய வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் கவனிக்காமல் அஞ்சனம் பார்க்கிறவர்களை விசாரிக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்களுக்கு சமாதானம் இருக்காது. இவர்கள் தேசத்தை கடந்து போவார்கள். ஆனாலும் இடுக்கண் அடைந்தவர்களாயும் பட்டினியாயும் தேசத்தை கடந்து போவார்கள். அவர்களுக்கு போஜனம் கிடைக்காது. தாகத்தை தீர்ப்பதற்கு தண்ணீரும் திராட்சை ரசமும் கிடைக்காது. அவர்களுடைய ஜீவ ஆதாரம் அற்றுப்போகும். அஞ்சனம் பார்க்கிறவர்களிடத்திலும் குறிகாரர்களிடத்திலும் விசாரிக்கிறவர்கள் பட்டினியாய் கிடப்பார்கள். அவர்கள் கர்த்தரை சார்ந்து வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் கவனித்த போது திருப்தியாய் புசித்தார்கள். இப்போதோ அவர்கள் கர்த்தரை விட்டு தூரமாய் விலகி போய் விட்டார்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதமும் பாதுகாப்பும் பராமரிப்பும் அவர்களை விட்டு தூரமாய் விலகி போயிற்று. கர்த்தரை விட்டு விலகி போகிறவர்கள் நன்மையை விட்டு விலகி போகிறார்கள். தங்களுக்கு கர்த்தர் வேண்டாம் என்று சொல்லுகிறவர்கள் தங்களுக்கு ஆசீர்வாதம் வேண்டாம் என்று சொல்லுகிறார்கள். கர்த்தரை விட்டு விலகி போனவர்கள் பட்டினியாய் இருப்பார்கள். அப்போது மூர்க்க வெறி கொண்டு தங்கள் ராஜாவையும் தங்கள் தேவனையும் தூஷிப்பார்கள். அவருடைய மனதில் கர்த்தருடைய சாட்சி ஆகமமும் இருக்காது, வேதமும் இருக்காது. அவர்களுடைய இருதயத்தில் கர்த்தருடைய வார்த்தையும் இருக்காது, வாக்கு தத்தமும் இருக்காது. அவர்கள் கர்த்தருடைய பிரமாணத்தையும் மறந்து விடுவார்கள். பட்டினியிலும் சாபத்திலும் இருப்பார்கள். தங்களுடைய துன்பத்திற்கும் வேதனைக்கும் கஷ்டத்திற்கும் தாங்களே காரணம் என்பதை புரிந்து கொள்ள மாட்டார்கள். தாங்கள் படுகிற கஷ்டத்திற்காக தங்கள் ராஜாவை குற்றப்படுத்துவார்கள், தங்கள் தேவனை தூஷிப்பார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் கவனிக்காமல் குறிகாரர்களிடத்திலும் அஞ்சனம் பார்க்கிறவர்களிடத்திலும் போய் விசாரிக்கும் போது அவர்கள் கர்த்தரோடு தாங்கள் பண்ணிய உடன்படிக்கையை மறந்து விடுகிறார்கள். பரிசுத்தமான உடன்படிக்கையை முறித்து போடுகிறார்கள். உடன்படிக்கையின் பிரகாரம் அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய பாதுகாப்பும் பராமரிப்பும் கிடைப்பதில்லை. கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் அவர்களுக்கு சித்திப்பதில்லை. கர்த்தரும் அவர்களை ஆசீர்வதிக்கவில்லை. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கவில்லை என்றால் நமக்கு சாபமே வரும். பாவத்தின் சம்பளம் மரணம். சாபத்தின் தொடர்ச்சியாக வியாதியும் மரணமும் உண்டாகும். கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தரை மறக்கும் போது கர்த்தருடைய ஆக்கின தீர்ப்பு அவர்கள் மீது வரும். அவர்களுக்கு பசியும் பஞ்சமும் உண்டாகும். அப்போது அவர்கள் தங்களை ஆசீர்வதித்த தேவனை நோக்கி பார்ப்பார்கள். ஆனால் தேவனிடத்திலிருந்து அவர்களுக்கு ஆசீர்வாதம் வராது. அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்ப்பார்கள், பூமியையும் நோக்கி பார்ப்பார்கள். அவர்கள் பார்க்கும் இடங்களில் எல்லாம் அவர்களுக்கு இக்கட்டும் அந்தகாரமும் இருக்கும். சாபமும் பசியும் பட்டினியும் வியாதியும் மரணமும் இருக்கும். கர்த்தரை விட்டு விலகி போனவர்கள் பரலோகத்தை அண்ணாந்து பார்த்தாலும் அவர்கள் மீது ஆசீர்வாதமான மழை பெய்யாது. கர்த்தரால் சபிக்கப்பட்டவர்களுக்கு ஆசீர்வாதமே இல்லை.
இவர்களுக்கு வானத்தில் இருந்தும் ஆசீர்வாதம் இல்லை, பூமியில் இருந்தும் ஆசீர்வாதம் இல்லை. இவர்கள் எந்த திசையில் நோக்கி பார்த்தாலும் அந்த திசையில் இருந்து ஆசீர்வாதம் வராது. கர்த்தர் இவர்களோடு யுத்தம் பண்ணுகிறார். கர்த்தரோடு யுத்தம் பண்ணுகிறவர்களுக்கு அழிவு மாத்திரமே வரும். இவர்கள் இடுக்கத்தால் இருளடைந்து அந்தகாரத்திலே தள்ளுண்டு அலைவார்கள். நாம் கர்த்தருடைய ஆக்கினை தீர்ப்புக்கு தப்பிக்க வேண்டும் என்றால் வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் கவனித்து கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஜீவிக்க வேண்டும். அஞ்சனக்காரர்களை பார்க்கிறவர்கள் தங்களுடைய வாழ்வில் செழிப்படைய மாட்டார்கள். அவர்களுக்கு குழப்பமும் இருளுமே மிஞ்சும். அசுத்த ஆவிகளினால் அவர்கள் பல இடுக்கண்களை அடைவார்கள். வாழ்வில் செழிப்பில்லாமல் பட்டினியாய் இருப்பார்கள். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஜீவிக்காதவர்கள் ஆவிக்குரிய இருட்டில் ஜீவித்து அதில் நடந்து செல்வார்கள். அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்தாலும் பூமியை நோக்கி பார்த்தாலும் அவர்களுக்கு இக்கட்டும் அந்தகாரமும் இருக்கும். அவர்கள் இடுக்கத்தால் இருளடைந்து அந்தகாரத்திலே தள்ளுண்டு அலைவார்கள்.